வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஒரு வழியை நம்ம யூடியூப் சேனலில் 1K ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தினால வெளியே காட்டவே முடியல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. அதனால் சிம்பிளாக சந்தோஷப்பட்டுட்டேன். ஸோ ஐயோ எனக்கு இருக்கவே முடியலையே. கைகளெல்லாம் உதறது. 1Kன்னா அது சும்மா கிடையாது. எத்தனை கஷ்டப்பட்டு இதுக்காகவே ஒரு 4-5 வருஷமாக வெயிட் பண்ணி 1K ரீச் பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் நடந்துச்சு இது எல்லாமே. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஆயுத பூஜை இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலை போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் சைடெல்லாம் கொஞ்சம் டிசைன் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள். செம்ம தூக்க வெறியில் இருக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி. இப்போ தான் எழுந்திரிச்சு கோலெல்லாம் கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பாப்பாவும் என் வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா அவங்க கடைக்கு போகிறாங்க. ஆயுத பூஜைலையாக பூஜை போடுறாங்களாமா. அதனால் பாப்பாவும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அவங்க எல்லாம் 2 பேர் கிளம்புனதுக்கப்புறமா செம்ம தூங்க வேண்டியதுதான். ஒரு காஃபி ஹார்லிக்ஸ் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். சரி, நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டா அப்பமா டாட்டா. ஒரு ஸோ அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க. அவங்க கடையிலேருந்து கார் கொண்டு வராங்களாமா. ஸோ எல்லோரும் கேங்காக போயிடுவாங்க கடைக்கு. அதனால் அப்பா பொண்ணும் நடந்து கொஞ்சம் தூரம் போனோடனே கார் வந்துடும். ஸோ நானும் பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் எல்லாம் குடித்து முடிச்சிட்டேன். நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு தான் எழுந்திரிச்சிட்டு சாப்பாடும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் அந்த பக்கம் வெட்டி வச்சுருக்கேன். சாம்பார் ஆனதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிடலான்ட்டு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடித்தோடனே அப்பாவும் பிள்ளையும் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்மெல்லாம் மீதி இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். என்ன வேணும் உனக்கு? அம்மாட்ட என்ன வேணும் உனக்கு? பூசாரி ஐயா சாமிக்கு வேண்டியது எல்லாமே எல்லாம் வச்சு படைச்சாச்சு. நம்மள ஊதுவத்தி விளக்கம் உசு. சரிடி மைட்டு, சரி மை. பாப்பா விளாண்டுட்டு இருக்குது பாருங்க. சொல்கிறேன் மயிலு. வாழைப்பழம் குத்திது. சரி சொல்கிறேன்.
யாரோ ஒருத்தர் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம போடாமல் போகிறோம். கீழே கட்டிட்டு மேலே கட்டு. கீழே கட்டிட்டு இலை இலை இலை. எல்லாமே படித்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் சுண்டல் சாப்பிட போகிறோம். எனக்கு பிடிக்கும்ல, சர்க்கரையோட இருக்குதுங்களா? எங்கே போகிறோம்? கிளி பார்க்க போகிறோமா? எங்கே? அங்கே போகிறோமா? சரி வாங்க போகலாம். வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். டெக்ஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்காட்சி போட்டிருக்காங்க. ₹10. ம் ₹10. வாவ், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, தண்ணி பாரு. இங்கே போட்டு அங்கே உட்காந்துக்கிறியா? உட்காந்து போட்டோ எடுக்கலாம். இங்கே உட்காந்துக்கிறது. விலங்குகள், பறவைகள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் யாராச்சும் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா டெக்ஸ் வேலிக்கு போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே என்னென்ன எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி. நான் நிறைய பார்த்துட்டேன். எனக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த மாதிரி மீனெல்லாம் நம்ம பொழுதனைக்கே பார்த்துட்டு தானே இருக்கோம். பார்த்துட்டு போனால் ஓட்டுறதுலேயே இருக்குது. நான் என்னம்மா இது எலிக்குட்டி? இதே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.